தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. கவனிங்கள், என்னை பாருங்கள். தேவனை மகிமைப்படுத்தாத ஒருவருக்கும் தான் இது எழுதப்படுது. கவனிக்கிறீங்களா வசனத்தை? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணர்களானார்கள். உங்களை பற்றி ஒரு வசனம் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிந்தனையினாலே நீ வீணா போக போற, உன்னுடைய உணர்வில்லாத இருதயம் இருளடைய போகுது அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இதை கவனிக்கிறீங்களா? தொழில் செய்கிறவர்கள் எல்லாரும் சிந்தனையினாலே now you are going to be futile, not fruitful. வீணா போய் இருளடைந்து உன்னுடைய உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து போகிறது. யாருக்கு சொல்லப்படுறது தெரியுமா? அவரை மகிமைப்படுத்தாதவர்களுக்கு சொல்லப்பட்டது. If you don't know to glorify God, if you don't know to honor God, this is the fruit. கவனிங்க, யாருமே ஜெபம் பண்ணல என் செய்தியை கேட்க மாட்டேன். சிலர் நாடி நான் பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை மிகுந்த கனி கொடுக்கிறார். நல்ல திராட்சை தோட்டமாக பார்க்க விரும்புகிறார். God wants you to be very fruitful. யோசித்து பாருங்க, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும் பொழுது, நீங்க தொடர்றதெல்லாம் தொடங்கும் பொழுது, 4 பேர் வந்து எப்படி நீ வாழ்றன்னு கேட்கும் போது, என்னை வாழ வைக்கிற கர்த்தர் நீங்க சொல்ல ஒரு வாழ்க்கை, அதை கர்த்தர் விரும்புகிறார். God wants you to be fruitful. God wants you to be fruitful. அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ்க்கு தான் அவர் சொல்றார், தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருக்கிறார். இட்ஸ் நாட் ஓகே டு கம் அண்ட் ஸ்லீப் அண்ட் கோ பிரதர். எல்லாரும் வந்து ஏன் நீங்க சனிக்கிழமை தூங்கிட்டு வரக்கூடாது, நல்லா ஞாயிற்றுக்கிழமை ஏன் காலையில ஃப்ரெஷ்ஷா எழுப்பி வரக்கூடாது கர்த்தருடைய சமூகத்துல? ஏன்னா உங்களை தான் கேட்கறேன். சில அடுத்த பேரை சொல்லிடுவானு தெளிவா பாக்குறீங்க. ஆண்டவர் சமூகத்துல தூங்குனா நீங்க எங்க போய் முடிச்சிருப்பீங்க? யார் உங்களை வாழ வைப்பா? யோசித்து பாருங்க. ஹலோ பிரதர், பின்னாடி ஐ ட்ரஸ்ட் காட். நேற்று ஒரு சகோதரன், நான் ஆண்டவர் தான் நம்புறேன். ஆண்டவர் நம்புறேன். நீ ஆண்டவர் சமூகத்துல தான் நம்ம முழிச்சு விழிப்பா இருக்கணும். வசனத்தை கேட்கும் போது இந்த வசனம் தான் என்னை வாழ வைக்க போகுதுன்ற துடிப்புல இருக்கணும். நீ உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிற, யூ டிசீவிங் யுவர் செல்ஃப். ஐ கேன் ஃபோர்சி யுவர் ஃபியூச்சர். நாளை எப்படி இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியும். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று என்னால் சொல்ல. நேற்று ராத்திரி 11 மணி இருக்கும், நான் பாரத்தோடு பேசிக் கொண்டிருந்தேன். என்னால் இந்த தூங்குறவங்களை விட்டு ஓவர் சீ பண்ணி பிரசங்கம் பண்ண முடியல. அப்ப அவன் சொன்னா, சின்சியர் ஹார்ட். ஏன் நேரத்துக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஆராதனைக்கு முன்பாக ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க தெரியாதா? வசனம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. நீங்கள் வீணா போவீங்க. உங்கள் சிந்தனை இருள் அடைந்து போய்விடும். You will become darkened. ஏன் இன்னைக்கு இவ்வளவு டிப்ரெஷன்? ஏன் இன்னைக்கு இவ்வளவு மாத்திரை, இவ்வளவு வியாதி? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. You need to know to glorify God. இது மனிதன் அல்ல. It's not Joseph Aldrin. It's not Terry. It's God, the Almighty. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வியாபி. அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. யார் முன்பாக நிற்கிறோம் என்ற கனம் இருக்க வேண்டும். யாரை பாடுகிறோம் ஆராதிக்கிறோம் என்ற மரியாதை இருக்க வேண்டும். It's not man, it's God the Almighty. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அவள் அழைத்தாள். அவன் அந்த ராஜா அழைக்கிறான், ஒரு வர மறுக்கிறான். அநியாயம் செய்து விட்டான், மதிக்க தெரியவில்லை என்று சொல்லிவிட்டான். என்ன சொல்லிவிட்டான்? மதிக்க தெரியவில்லை. She did not respect, she did not honor, she dishonored you.
இன்னும் நிறைய பேர் dishonoring God. You say no to God, honoring something else. That's very pathetic. தேவனுடைய சமூகத்துக்கு நோ சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வருதுன்னு எனக்கு தெரியல. நோ. ஏதாவது ரீசன் கிடைச்சு நோ. யார் உங்களை வாழ வைப்பா? எங்கிருந்து வரும் உங்களுடைய ஆசீர்வாதம்? சொந்த பலத்தை நம்பி நிக்காதீங்க. And then don't come to me, brother, please pray. No, I won't pray. இன்றைக்கே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் shuffle your priority. ஆண்டவர் ஒரு சாய்ஸ்லெஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு சாய்ஸே கிடையாது. எஸ்ஸா நோவாவே கிடையாது. எஸ் மட்டும்தான். ஏன் அவர் உங்களை பார்த்து என் வாக்கு தத்தங்கள் எல்லாம் உனக்கு எஸ் அண்ட் எஸ் ஒன்லி, ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லும் பொழுது எனக்கு கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியாதா? We need to know, we need to learn, we need to discipline. Disciple-க்கும் believer-க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? Disciple-க்கும் believer-க்கும் விசுவாசிக்கும் சீஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. Disciple-னா என்ன தெரியுமா? Disciple-ன்ற வேர்ட்ல இருந்து டிசிப்ளின் வருது. ஒரு மாஸ்டர்ட்ட இருந்து கற்றுக்கொள்கிற டிசிப்ளினை கேரி பண்றவங்க தான் டிசைபிள். நான் சொல்ற உங்களுக்கு விளங்குதா? நீங்க விசுவாசியா இருந்தா கடைசி வரைக்கும் எனக்கு எனக்கு எனக்கு. ஆனால் நாள்தோறும் சீஷர்கள்